பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். வெல்கம் டு த டுடே ஹோப் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம ஆதியாகமத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோட கூட ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கு பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகும்போது திடீர்னு ஆண்டவர் உங்களை ஸ்டாப் பண்ணி, நீ இதற்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் எங்கள் கிளாஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. அது எப்படி, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், முழு நேரமாக ஊழியம் செய்கிறேன், எப்படி அவர் இப்படி சொல்ல முடியும், நான் இல்லை, நான் வருவேன் ஆண்டவரே, நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருத்தவங்க நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் ஆண்டவருக்காக, என்னை நிச்சயம் அவர் அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு வேத பாடத்தில் போகலாம். ஆதியாகமத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்றைய தினம் வரைக்கும் தேவன் இந்த பூமியை என்னென்ன படைத்தார், வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், இரவு, பகல், சமுத்திரம், மரம், செடி, நீந்துவன, பறவைகள், விலங்குகள், 6ஆம் நாளில் விலங்குகளையும் படைத்த தேவன் அதே 6ஆம் நாளிலே மனுஷனையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வேத தியானத்தில் பார்க்க போகிறோம். வேதமே வெளிச்சம் அப்படின்னு ஏன் எழுதுனேன்னா, வேதம் தான் நமக்கு வெளிச்சம், அவைகள் தான் நமக்கு முக்கியம். வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் அதை நான் வேதமே வெளிச்சம் என்று சொன்னேன். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்ஸ், பேனா எல்லாம் எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை வாசித்து கொள்ளுங்கள். இதிலே முக்கியமாக நமது சாயலாகவும் 26ஆம் வசனம், நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அருமையான தெய்வம். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் 6ஆம் நாளிலே மனுஷனை படைத்தார். அவர் மனுஷனை மட்டுமல்ல, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பின்பே மனுஷனை படைத்திருக்கிறார், மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உண்டாக்கியிருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவ்வளோ அழகாக கர்த்தரை தியானித்து உணர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு இணராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கப்படும். எவ்வளவாய் விசுவாசித்திருப்பார்கள். பூமியையும் வானமும் படைத்தவர் அவர். அடுத்ததாக சந்திரன், சூரியன், நட்சத்திரம், மனுஷனுக்காக இவைகளை உருவாக்கி இருக்கிறார், இவைகளை சிருஷ்டித்திருக்கிறார். சந்திரன், சூரியன், நட்சத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். சூரியன், சந்திரன் இவைகளால் உனக்கு சேதம் உண்டாகாது. ஹல்லேலூயா. இரவு பகல், சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை படைத்த தெய்வம் மனுஷனுக்காக உண்டாக்கினார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பே மனுஷனை உண்டாக்கினார். ஆதலால் நமக்கான எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். நாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவருடைய நினைவுகள் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம். அடுத்ததாக இரவு பகலையும் நமக்காக உருவாக்கி இருக்கிறார். ஆமேன். டே நைட், பகல்ல வேலை பார்க்கணும், இரவுல ஓய்வெடுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அடுத்ததாக சமுத்திரத்தை நமக்காக உருவாக்கி இருக்கிறார். ஆனால் சமுத்திரத்தில் அதிகமாக நமக்கு சால்ட், மனிதனுக்கு தேவையான சால்ட்,
அங்கே இருக்கிறதான மீன்கள் எல்லாவற்றையும் மனிதனுக்காக உருவாக்கி இருக்கிறார். மரம், செடி, கொடிகள், அதிலிருந்து ஆக்சிஜன் கிடைக்க முடியாத தேவன் அதை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளோ அழகாக நேர்த்தியாக தேவன் மனுஷனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீந்துவன பறவைகள், விலங்குகள், இவைகளெல்லாம் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா அதிலிருந்து புரோட்டீன்ஸ் கிடைக்கிறது. அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அதற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன் வாயில் சொற்புறவாதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பூமி, வானம், சந்திரன், சூரியன், இரவு, பகல், சமுத்திரம், மரம், செடி, நீந்துவன பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் உனக்காக உண்டாக்கின தேவன் உன்னுடைய தேவைகளையும் அதிசயமாய் சந்திப்பார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேத பாட வகுப்பை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிகினிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தேவன் இந்த பரலோகத்தில் உங்களை அலோவ் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்கள் பைபிள் கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக பதில் சொன்னாங்க. நான் எழுந்திருந்து சொன்னேன், ஆண்டவர் என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நீதியின் தேவன். அவர் நீதிமான்களை அலோவ் பண்ணுவார். நான் தகுதி இல்லை இருக்கேங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது, அது அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் நீதியின் தேவன். அவர் செய்கிறது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்முடைய தேவன் நமக்காக எல்லாத்தையும் உருவாக்கினார். ஆனால் நாம் நீதிமானாய் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நீதியை பார்த்துதான், பரிசுத்தத்தை பார்த்துதான் பரலோகத்தில் அலோவ் பண்ணுவாருங்கிறது உண்மை. இதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கமெண்டை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.